ஹாய், வணக்கம். மாற்றலாம் வாழ்க்கையிலேருந்து. சரி, நான் நிறையா கோயிலை காட்டணும்னு நினச்சேன், நிறையா ட்ராவல் பண்ணணும்னு நினச்சேன், நல்லத விஷயத்த பகிரணும்னு நினச்சேன். சரிங்களா? அந்த மாதிரி யதார்த்தமாக நான் ஒரு வேலையாக உளுந்தூர்பேட்டை போகக்குள்ளே ஆடி மாதம் கோயிலுக்கு போகணுன்னு நினச்சேன். அதே மாதிரி எங்கள் அம்மா பச்சையம்மா கோயிலை போய் பார்த்துட்டேன். சரி, வீடியோ போட்டிருக்கேன், அதுக்கேற்ற மாதிரி நான் சொல்கிறேன். கொஞ்சம் வேகமாக பேசினா தான் சொல்ல முடியுமே. அந்த வீடியோவில் பேசுனது ரொம்ப இறைச்சலாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் பின்னாடி ஆடியோ கொடுக்குறேன். இப்போ நீங்கள் பார்க்குறீங்கள எங்கள் குலதெய்வத்தில் அது எல்லாமே என்னென்னா வேண்டுதல் படியே நிறைவேறிச்சுன்னா அந்த மாதிரி சின்ன சின்னதாக குதிரை, அம்மன் சிலை, நாய் சிலை, அது எல்லா சிலையும் வச்சுருவாங்க. மனசார வேண்டிச்சுன்னா அந்த மாதிரி பெருசாக நடந்துச்சுன்னா, கல்யாணம் ஆகாது இருந்தால் கல்யாணம் ஆகிடுச்சுன்னா, குழந்த பிறக்கா இருந்தால் குழந்த பிறந்துச்சுன்னா, ஒரு இடம் வாங்காது இருந்தால் வாங்கிட்டாங்கன்னா, அப்புறம் கடன் பிரச்சனை தீர்ந்துடுச்சுன்னா, எல்லா பிரச்சனையும் தீர்ந்துச்சுன்னா அந்த மாதிரி செலவு வைப்பாங்க. நிறையா செலவு இருக்கும். நீங்கள் நிறையா நம்ம வேண்டிட்டு போனாலே செலவு வைக்கணும் தான். நம்ம பாரம்பரியமாக நம்ம அடிக்கடி ஒன்றத்தை சொல்லணும். நம்ம எதுக்காக பாரம்பரியம் ரொம்ப முக்கியம், எதுக்காக குலதெய்வம் ரொம்ப முக்கியன்றது நீங்கள் பாருங்கள். நம்ம அடையிற சந்தோஷத்தை மற்றவங்களுக்கு அதை நிரூபித்து அவங்களும் அதுக்கேற்ற மாதிரி கடவுள் மூலயமா அவங்களும் அந்த வேண்டுதலை கோரிக்கை எல்லா மனிதர்கள்ட்டையும் வச்சு, எல்லா அரசு அதிகாரிகள்ட்டையும் வச்சு, நம்ம எல்லா அம்மா அப்பாக்கள்ட்டையும் வச்சு, எல்லா நண்பர்கள்ட்டையும் வச்சு, எல்லா மனைவிட்டையும் வச்சு, இல்லை எல்லா கணவர்ட்டையும் வச்சு நம்ம தோல்வி நம்ம கடவுள் மூலயமா ஒன்று நம்மளால் அது கடவுள்கிட்ட நம்ம முறையிட்டு அது சரியாகுதுன்னா அந்த கடவுளுக்கு நம்ம பண்ணுறது தான் காணிக்கையாக ஒரு சிலை. இது ஐதீகம் அப்படின்லாம் நான் சொல்லேன் இந்த கோயிலில். ஆனால் அவங்கவுங்க மனசுக்கு ஏற்ற மாதிரி எந்த கடவுளுமே ₹1 கூட கேட்கல. ஃபஸ்ட்டு கடவுளுக்கு காசு போகிறதே தப்புன்னு தான் சொல்லுவேன் நான். கடவுள் கொடுக்குறவங்க, வரம் கொடுக்குறவங்க தான் கடவுள். அந்த மாதிரி அவங்களுக்கு வெற்றி அடைஞ்சதால் அவங்க சிலை வச்சாங்க. இது எங்கள் பெரியாண்டவர் பாருங்கள், ரொம்ப கம்பீரமாக நிற்கிறாங்க பாருங்கள். நான் ரொம்ப சந்தோஷமாக எப்பயுமே மற்ற கோயிலில் தான் நான் கொஷின்லாம் கேட்கணும். இது என் குலதெய்வன்றதால என்னை யாருமே கேட்க மாட்டாங்க. ஏன்னா நான் குழந்தையிலேருந்தே அங்கே தவிர்ந்து விளையாடி இருக்கிறேன். நான் சாமி கும்பிடுத்தனா அந்த ஜகன்னு ரத்தமும் சதையுமா முப்பூசை வச்சு கூட்டம் அப்படியே ஜகன்னு அவ்வளோ அழகாக இருக்கும். எங்கள் கோயில், எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு வந்தால் எங்கள் சொந்த வீட்டில் நான் போயிட்டு அப்படியே தாலாட்டு தூங்குற மாதிரி எங்கள் அம்மாட்ட இருக்கும். அங்கே பாருங்கள், இதெல்லாமே வேண்டுதலுக்கு வச்ச வேலு. எங்கள் குலதெய்வத்துக்கு பச்சையம்மனுக்கு வெளியே காலபைரவர் இருக்கிறாங்க. அந்த காலபைரவருக்கு யார் எங்கள் அம்மனுக்கு தோணான்னா இதில் முனீஸ்வரர், சிவன் முனீஸ்வரராக இதில் சிலையாக காட்சி கொடுக்குறாரு. நந்தி அழகாக இருக்கிறாரா? வாங்க நீங்கள் அப்போ சிவன் முகமாக காட்சி கொடுக்குறாருன்னா பச்சையம்மன் கோயிலில் எங்கள் குலதெய்வத்துக்கு மட்டும்தான் முகமாக காட்சி கொடுக்குறாரு. எப்படி? முனீஸ்வரரா. ஆனால் இவர் வீரபத்திர சாமி. எங்கள் அம்மாவுக்கு பக்கத்தில் இதாக இருக்கிறாங்க. வாங்க, நான் உள்ளார போகிறேன். இவ்வளோ அழகாக பாருங்கள். மன்னாதீஸ்வரர், முனீஸ்வரர்னு சொல்லிட்டேன், மன்னாதீஸ்வரர். எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அப்பா துணை மன்னாதீஸ்வரர் தான், அவர் ஒரு இது எங்கள் அம்மா குலதெய்வத்தோட கோயில் கருவறை. ரொம்ப உள்ளார போய் எங்கள் அம்மா பாருங்கள். எங்கள் அம்மா நீங்கள் கேளுங்க, நான் இருக்கிறேன் அந்த தைரியத்தோடு வரும். நான் இருக்கிறேன், எதாக இருந்தாலும் உங்கள் எல்லா குறைகளும் நான் சுமப்பேன். நீங்கள் என்னை விட்டு எவ்வளோ தூரம் போனாலும் நீங்கள் என்னை பார்க்க வந்தீங்கன்னா ஒரு தாயாக நான் எல்லா குறையும் ஏற்று நான் உங்களை சரி பண்ணுவேன். நீங்கள் பயப்படாதீங்க, என்னை தேடி வந்திருக்கீங்க. ஒரு குலதெய்வன்றது நம்ம சொந்த தாய் வீட்டுக்கு நம்ம விட்டுட்டு போன ஒரு இடம், ஒரு குடிகள் எங்கெங்கேயோ நம்ம வியாபார விநியோகமாக, இல்லை நம்ம நம்ம பிழைக்கிறதுக்காகியோ, இல்லை விவசாயத்துக்காகியோ, இல்லை எந்தெந்த காரணத்துக்காகியோ நம்ம பிரிஞ்சிருப்போம். ஒரு குளம், நம்ம அந்த குளத்துக்கிட்ட தான் நம்ம வாழ ஆரம்பித்தோமே. அங்கேருந்து தான் நம்ம உருவாக்கப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சோம். அப்படி தான் எங்கள் அம்மா நம்ம போய் பார்த்தா வேணும்னு அவசியமே வராது. நமக்கெல்லாம் இருக்கிற அவங்க குறைய அவங்க ஈஸியாக அவங்க எடுத்துக்குவாங்க. ஆனால் அவங்கள பார்க்கக்குள்ளே நம்மளை நேரில் பார்க்குற மாதிரி இருக்கும். எல்லா வழிகளுக்கான பதிலாகவும் அவங்க நம்மளுக்கு காட்சி கொடுப்பாங்க. இது எங்கள் கோயிலில் கிடா வெட்டுற இது. இங்கே பாருங்கள், நான் சாமியை பற்றியே பொறுத்தால எனக்கு பிடிச்சது தான் நான் வெளியே பண்ணுறேன். இப்போ ஒரு விஷயம் வைரஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை பற்றி பேசி அப்படிலாம் எனக்கு ஆசை இல்லை.
எனக்கு பிடிச்சதில் நான் ட்ராவல் பண்ணுறேன். நான் உங்களை யாரையுமே நான் மறுபடியும் சொல்கிறேன், இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், அப்படி பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்கிறீங்களே. எங்கள் அம்மா குலதெய்வம் மேலே சத்தியமாக எனக்கு அதெல்லாம் எதுவுமே பண்ண தெரியாது. எனக்கு ஒரு ஆசை, உள்ளுக்குள்ளாரே ஒரு ஆசை, எதனா ஒன்று பண்ணணும், சினிமா பண்ணணுன்னு ஆசை. அது எப்படி பண்ணுறதுன்னு தெரில, நம்மளுக்கு டெக்னிக்கெலாம் வீக்கு. சரி இப்போ தான் தோணுச்சு, அதனால் இந்த வீடியோலாம் எடுத்து நம்ம விருப்பப்படுது. இப்போ மனசார நான் சந்தோஷப்படுறேன் தெரியுங்களா. இப்போ எங்கள் அம்மா கோயில் இந்த அளவுக்குலாம் ஃபோட்டோ எடுத்து நான் உங்கள்கிட்டலாம் சொல்கிறேன் தெரியுமா. எங்கிட்ட இருக்கிற 100 110 சப்ஸ்கிரைபர்கிட்ட நான் மனசார நான் ஷேர் பண்ணேன். இதெல்லாம் இவ்வளோ நேரம் வீடியோ நீங்கள் பார்ப்பீங்கன்னா கூட எனக்கு தெரியாது. ஆனால் என்னை எப்பயுமே பார்க்குறதுக்கு ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. 4-5 ஃப்ரெண்ட்ஸ்னால் அவங்களுக்கு பேர் சொல்லிட்டா அவங்களும் கணக்கில் நம்மளை மட்டுமே சொல்லிட்டான்னு நினச்சிடுவாங்க. இந்த வீடியோவை முழுசாக பார்க்குறவங்க இந்த வியூஸ் அவர் கொடுக்குறது யார், இவங்களெல்லாம் முழுசாக சொல்லலாம். யார், என் மனைவி தான் எல்லாத்துக்கும் ஷேர். அவங்கள தவிர நம்ம யாரையுமே சொல்ல முடியாது. முழுசாக பார்ப்பாங்கன்னா எல்லாருக்குமே நம்மளை பிடிக்கா போயிடும். ஆனால் ஒருத்தவங்க மட்டும் பின்னாடியே நிற்கணும், எங்கள் புருஷன் தள்ளணும், அவங்கள எப்படின்னாச்சா அவங்க ஆசைப்பட்டதை வெளியே கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு எண்ணத்தோட ஏங்கி அவங்க வெளியே தள்ளுவாங்க. நான் இருக்கிறேங்க, நீங்கள் போங்க, இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இது பண்ணுங்கள், இது நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சப்போர்ட்டபுளாக எங்கள் குலதெய்வம் மாதிரி தான் என் மனைவி. மற்ற விஷயத்துலலாம் எப்படியோ, ஆனால் இந்த விஷயத்தில் செம அந்தளவுக்கு அண்டர்ஸ்டபிள். இங்கே பாருங்கள், கலசம் எங்கள் அம்மன் கோயில் கலசம் ரொம்ப டீசெண்டாக இருக்கும். ஏன் இன்னொன்று என் மனைவிட்ட கூட புரிய வைக்க முடியாதான்னு தெரில. ஏன்னா நான் உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, அவங்க வேறு இதுலேருந்து வந்துட்டாங்க, நான் வேறு எதுலேருந்து கல்யாணம் பண்ணிட்டேன். எதுக்காக சொல்கிறேன்னா, இதை நான் ஏன் உடச்சி பேசுகிறேன்னா, கல்ச்சர் பாரம்பரியம் உடையுது. இப்போ நாங்கள் ஒன்றுத்த கடைப்பிடிச்சிட்டு வந்துடுவோம் தெரியுமா. அதே மாதிரியே மக்கள் இப்போ வந்து நிறையா மாறி கல்யாணம் பண்ணுறதால எங்கள் கோயிலே இப்போ ஒரு குப்பை கூடமாக இருக்குது. அது பார்க்கக்குள்ளலாம் அழுவுது. என்னடா உங்களெல்லாம் உருவாக்கி எங்கெங்கேயோ ஆக்கிட்டேன், ஆனால் பாரம்பரியத்தையும் எல்லாத்தையும் நீங்கள் மறந்துட்டு என்னை அழுக்காவே போட்டு எனக்கு எப்படி இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் என்னை எப்படி கொண்டாடணும் அப்படின்றத கேட்குற மாதிரி இருக்குது. உங்களுக்கு எல்லா வரமும் கொடுத்துட்டு என்னை இப்படி குப்பையாக போட்டிங்களே, ஏன் வந்து என்னை சுத்தம் பண்ண மாட்டேறீங்க, என்னை ஏன் அபிஷேகம் பண்ண மாட்டேறீங்க, ஏன் இதுக்கு ஒரு வைணவ ஸ்தலமும் சைவத்தலமும் தான் தேவைப்படுதுங்களா, நீங்கள் போயிட்டு நீங்கள் அதை க்ளீனாக வச்சு க்ளீனாக பார்த்துக்குது, என்னையும் க்ளீன் எனக்குள்ளாரே ஒரு ஆதங்கம். இவ்வளோ வரம் கொடுத்துருக்குது, நான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய இடத்துக்கு போகிறேன், நான் இன்னமும் வளர்கிறதுக்கு இவ்வளோ வரம் கொடுத்து என்னையே நேற்று கேள்வி கேட்டு வச்சிச்சு. ஆனால் என்னால் போக முடியுமா, சுச்சுவேஷன் தான். அப்போ எல்லாருக்கும் அதே சுச்சுவேஷன் அப்படிலாம் இல்லை. உங்களுக்கெல்லாம் யாருக்கெல்லாம் டைம் கிடைக்குதோ, இது 9 கன்னிமார்கள் சொல்ல வர விஷயம் நான் நிறையா அதிகமாக சொல்லிகிட்டு இருக்கிறேன். ஆனால் விஷயம் என்னென்னா, நம்ம கோயில் நம்ம பச்சையம்மனை கும்பிட்றோம் தெரியுங்களா, நம்ம கோயிலை நம்ம தயவு செஞ்சு சுத்தம் பண்ணி எடுக்கணும். எல்லாருமே நம்ம பாரம்பரியம் என்ன, அது நம்மளுக்கு கற்பித்த பாடம் வேறு, சரிங்களா. சரி, அந்த டாபிக் கொடுங்க. இது 9 கன்னிமார்கள். நம்ம அதாவது கல்யாணம் ஆகாதவங்க இங்கே வந்து வேண்டிட்டு போங்க, கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும். அப்புறம் இது வந்து ஒரு சிம்பிள் தான். யாருக்கு எதிரோ நான் 10th படிக்கல 12th படிக்கல எனக்கு ஒரு சில விஷயம்லாம் நடக்குமா நடக்காதான்ற ஒரு கன்ஃபியூஷன் கொஷின் இருக்கும்ல. இப்போ இந்த இடம் வாங்குவாங்களா மாட்டாங்களா, இப்போ இந்த குழந்த ஆணாக பிறகுமா பெண்ணாக பிறகுமா, எல்லா கன்ஃபியூஷனுக்கான பதில் தான் இந்த கல்லில் நாங்கள் எல்லாம் வேப்பிலையை வச்சு கை வைப்போம். ஆட்டோமேட்டிக்காக அதுவே 3 சுற்று சுற்றும். அப்போ வரம் கடவுள் கொடுத்துட்டாருன்னு அர்த்தம். ஸோ வேப்பலை அந்த கல் இது அதாவது நாத்திகமாக பார்க்குறவங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் நம்ம ஹிந்துயிசத்துக்குள்ளார நம்ம நேசித்து நம்ம குலதெய்வம் உள்ளார வேறுபாடு தயவு செஞ்சு யாருமே பார்க்கக்கூடாது. நான் வேறுபாடு தயவு செஞ்சு அந்த டாப்பிக்கு நான் போகல. அப்போ நீ இதுக்குள்ளார இவ்வளோ போகிறோன்னா நீ என்னை வேறையாக தானே பார்ப்ப, அப்படிலாம் இல்லை. இது அது நல்லா புரிஞ்சுங்க. நான் இதெல்லாம் பற்றி பேசல, தப்பாக நினச்சிக்காதீங்க. சரி, இது எங்கள் குளம். நாங்கள்லாம் சின்ன வயசில் மொட்டை அடிச்சுட்டு பாருங்கள், பராமரிப்பு இல்லாத இருக்குது. நம்ம நேசிக்கிற ஒரு விஷயம் பராமரிப்பு இல்லாத இருக்குள்ள கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அது குளம் அங்கே தான் மொட்டை அடிச்சுட்டு காது குத்திட்டு இது பண்ணுவோம். நாங்கள் முப்பூசை வைப்போம், சரிங்களா, கிராண்டாக வைப்போம். அதான் எங்கள் பூசாரிங்க. இந்த மாதிரி தான் வீட்டில் இருக்கிற ஆளுங்களே தான் பூசாரி, பிராமின் அப்படிலாம் யாரும் இல்லை. இவங்க சும்மா ஒரு திண்ணூறு அங்கே எங்கள் அம்மான்ட்ட வேண்டி சும்மா ஒரு திண்ணூறு கையில் கொடுத்தாலே ஒரு நோய் வராது, நல்லபடியாக நாங்கள் வெளிநாடு போயிட்டு வந்துடுவோம், நல்லபடியாக அந்த இடத்த வாங்கிடுவோம், நல்லபடியாக வந்து எங்களை வெற்றி வந்துடும். அது ரொம்ப சாதாரண ஆளுங்க தான். ஆனால்
ஆனால் அவங்க அந்த கடவுளுக்காக தியாகம் பண்ணி அங்கேயே இருப்பாங்க. நீங்கள் எப்போ போனாலும் அவங்கள பார்க்கலாம். அதாவது நைட்டில் இருப்பாங்களா இல்லையான்னு தெரில. மற்ற நேரத்தில் இதுக்கு செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, அந்த பௌர்ணமி, அமாவாசை அப்படின்லாம் ஒரு கணக்கெலாம் இல்லை. நம்ம கடவுளை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம், ஆனந்தத்தோடு எடுத்துக்கிட்டு இவங்கள போய் பார்த்திங்கன்னா எல்லாம் நல்லா தான் நடக்குமே. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் இங்கே பாருங்கள், அளவு வேலு இதெல்லாமே வந்து பக்தி அவங்களுக்கு நிறைவேறிச்சுன்னா வந்து வைப்பாங்க. இன்னொன்று இதுக்கான கிரெடிட் வந்து நான் இன்னொருத்தவனுக்கு கொடுக்கணும் இல்லையா. இந்த என்ன அழகாக படம் பிடிச்சது அசோக் தான் என்ன அழகாக படம் பிடிச்சான். எங்கள் கோயில் எல்லாத்தையும் காட்டினான். வாங்க, இது பின்னாடி இதுவும் வந்து வேண்டுதலால் வச்சது தான். இங்கே ஐயனாரப்பன் இந்த ஐயனாரப்பன் பெருசாக இருக்கிறவங்க, இந்த லைனாக இருக்கிறவங்க இருந்தாங்க அப்போவே. இது புதுசாக கட்டின விநாயகர் கோயில், எங்கள் குலதெய்வம் கோயிலில். இது விநாயகர் கோயில் புதுசாக கட்டினது, அழகாக இருக்கும். நீங்கள் வாங்க, எனக்காக. நீங்கள் உங்களுக்கு எதனா நிறைவேறாத கஷ்டம், வலி தாங்க முடியாத வலி, ரொம்ப நாளாக பாரமாக இருக்கிற கேள்வி எல்லாத்துக்கும் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு நான் வந்து இது உங்களை எதுக்காக கூப்பிட்றேன்னா, நான் கண்ட ஆனந்தத்தை, நான் கண்ட சந்தோஷத்தை நீங்கள் காணணும். நான் எவ்வளோ வழிகளை கடந்து வந்திருக்கிறேன், எவ்வளோ வேதனைகள் கடந்து வந்திருக்கேன். இதெல்லாம் என்னை வந்து இந்த கோயில் குளங்கள்லாம் என்னை வந்து வேறு தளத்துக்கு என்னை கொண்டு போச்சு. அது சொல்லவே முடியாது. அவ்வளோ அழகு. இது வேண்டுதலுக்காக வச்ச சிலைகளை பார்த்தாலே தெரியும். இவ்வளோ சரியாக இருக்குதா, இது இவ்வளோ நோயை தீர்த்துருக்குதா, இவ்வளோ நம்ம வந்து ஒரு குழந்த நோயால் ரொம்ப பாதிக்கப்பட்டு, ஒரு அம்மா பாதிக்கப்பட்டிருக்கவங்களுக்கெல்லாம் காப்பாற்றிருக்காங்க. மிராக்கள்லாம் நடந்திருக்குது. எல்லாமே நம்ம ஒரு விஷயத்தில் சயின்ஸ் ஃபிக்ஷனாக பார்த்தா சயின்ஸ் ஃபிக்ஷன், கடவுள்னு பார்த்தா கடவுள். ஆனால் நான் அப்படிலாம் இல்லை. எத்தனையோ பேருக்கு நேரம் இருக்குள்ள இந்த வறுமையில் வர்ற மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஏஞ்சி நின்று சந்தோஷமாக இருக்கிறான்னா அவன் கும்பிட்ற குலதெய்வம் மட்டும்தான். இது வேண்டுதல் நிறைவேறதுக்காக ஒருத்தவங்க சின்னதாக இது கட்டினாங்க கோயில். ஆனால் மூலவர் கோயில் அதான். ஆனால் இங்கேயும் பச்சை மண் இருக்கிறாங்க. ஆனால் இங்கே யாரும் அதிகமாக இங்கே யாரும் வேண்டுதல் பண்ண மாட்டாங்க, அங்கே தான். ஆனால் இங்கேயும் அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதோட ஒரிஜினலே நான் நிறையா அங்கே அனுபவித்து பேசியிருப்பேன். ஆனால் அதை நான் போடல, ஏன்னா சத்தம் நிறையா வந்ததால். அதனால் தப்பாக நினச்சிக்காதீங்க. எவ்வளோ அழகாக அசோக், ரொம்ப தேங்க்ஸ் அசோக். எவ்வளோ அழகாக நீ ஃபோட்டோ எடுத்துருக்குற, வீடியோ எடுத்துருக்கேன். கண்டிப்பாக நான் எடுக்கணுன்னா கூட அசைச்சு எடுத்துருவோண்டா. ஆனால் நீ வந்து திரௌபதி அம்மனை கும்பிட்ற, இருந்தாலுமே வந்து என் ஆசைக்காக எனக்காக இதெல்லாம் வந்து தியாகம் பண்ணி பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ஃபுல். இதுக்கெலாம் நான் என்னோடய ஆசையை நீ இவ்வளோ அழகாக எடுத்து வெளிக்காட்டுற தெரியுமா, இதுக்கு நான் நன்றி கடன் படுத்திருக்கிறேன். என்னையும் அழகாக காட்டியிருக்கேன், தேங்க்ஸ். அவன் என்னன்னா ஒரு கேமரா வாங்கினான். அந்த கேமராவில் என்ன தான் ஃபஸ்ட்டு வீடியோ எடுத்தான், நிறையா ஃபோட்டோவும் எடுத்தான். தேங்க்ஃபுல். நல்ல நண்பர்களை கூட நம்ம சம்பாதிக்கணும். அதுவுமே ஒரு பெரிய விரிவலக்குது. ஏன் வந்து இதை கூட கனெக்ட் ஆகுதுன்னா, நான் உனக்கு ஒரு நல்ல நண்பனை கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு எங்கள் குலதெய்வம் கூட கோயிலுக்கு வர வச்சு சொல்லுது. ஒருத்தவங்க நம்மளை இவ்வளோ அழகாக காட்சி பிடிக்கணுன்னு எந்த அவசியமும் இல்லைல்ல, அவங்க கோவப்படலாம்ல. ஸோ அவனுக்கான க்ரெடிட் நான் கொடுத்துட்டேன். இன்னொன்று, இது பெரிய நாயகி அம்மன். இங்கே பாருங்கள், பின்னாடி இருக்க இடம்லாம் திருவிழானா 3 நாள் அப்படியே நாடகமும் அப்படியே தீ மிதிக்கிறது அவ்வளோ அழகாக இருக்கும். நம்ம எதிர்பார்க்காத அளவு சந்தோஷம், கச்சேரி, கடைகள். அப்பா, எங்கள் அப்பா இங்கே ஒரு வெங்கல சாலை பச்சைமண் செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. இங்கே பாருங்கள், பெரிய நாயகி அம்மன் ரொம்ப சுத்தம் இல்லாத இருக்குங்க. தயவு செஞ்சு நீங்கள் எல்லாருமே வரணும். நம்ம கடவுளை நம்ம தான் க்ளீன் பண்ணணும். என் மேலேயும் தப்பு இருக்குது. நானும் கண்டிப்பாக வந்து அடுத்த டைம் நான் குடும்பத்தோடு கோயிலுக்கு போகக்குள்ள ஃபஸ்ட்டு நான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுவேன். இது நான் கண்டிப்பாகம்மா. ஏன்னா நான் கண்டிப்பாக என்னை நீங்கள் நல்லா வச்சுருங்க. நான் தான் உங்களுக்கு தப்பு பண்ணுறேன். நீங்கள் என்னை நீங்கள் எங்கேயோ தூரத்துலேருந்து என்னை நேசிக்கிற அளவு கூட நான் உங்களை நேசிக்கலை. என்னை மன்னிச்சிருங்க. அப்புறம் எல்லாத்தையும் பார்த்தாச்சா. அப்புறம் சில ஃபோட்டோலாம் எடுத்துருக்குறேன், அதையும் எல்லாத்தையும் பாருங்கள். இது எல்லாமே வந்து எங்கள் கோயில் பேக்ரவுண்டு, சரிங்களா? நல்லாயிருக்கும் எல்லாமே. அப்படியே எல்லாத்தையும் நீங்கள் எனக்குள்ளார வந்து என் பின்னாடியே நடந்து எல்லாத்தையும் ஜிங்க் பண்ணுங்கள். அழகாக இருக்கும். இது ஒவ்வொரு சிலைகளையும் நீங்கள் வந்து நான் வீடியோவில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஃபுல் கிளியாரிட்டியில் தான் கொடுத்துருக்கேன். நீங்கள் நேரில் வந்து பார்க்கணுன்னா எங்கே இருந்தனா உளுந்தூர்பேட்டையிலேருந்து கரெக்டாக 10 கிலோமீட்ரு கொணக்கல்வாடி.
எப்படி என்ன சந்தோஷப்படுத்தினாங்களோ அந்த மாதிரி நீங்களும் சந்தோஷமாக இருப்பீங்க. கடவுள் உங்களையும் நல்லா வச்சுப்பாங்க. உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா வந்து பாருங்கள். உங்கள் தீராத வலியோ கஷ்டமோ பதில் சொல்ல முடியாது ஏதோ ஒரு காரணம் இருந்தால் கண்டிப்பாக இங்கே வாங்க. அப்புறம் நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறது எனக்கே தெரில. சரி, எனக்கு ஒரு பேராசையாக இருக்குது, அதனால் உங்கள்கிட்ட கேட்குறேன். எல்லோரும் பாருங்கள். பேராசைனா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்லாம் நான் சொல்ல. நீங்கள் பாருங்கள். நான் ஏதோ ஒன்றத்தை நான் சரியாக பண்ணுறேனான்றதை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா மாற்றோன்னா நீங்களும் கமெண்டில் போடுங்க. ஆனால் சாமியை பற்றி போடுறத மட்டும் எதுவும் சொல்லாதீங்க. ஏன்னா நான் அடிக்ட் ஆகிட்டேன். என்னை மீறி நான் அதை பண்ணுறது, சாமி கும்பிட்றது, நான் இது போகிறது. அப்புறம் அவ்வளோதான். எங்கள் கோயிலோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக தான். அங்கே ஒரு ப்ளூ கலர் பில்டிங் இருக்குதுல்ல, இந்த நீல கலர் பில்டிங், அங்கே வந்து அன்னதானம் சாப்பாடு போடுவாங்க. மதியம் அறநிலையத்துறையால் இல்லை, அதாவது கெடா வெட்டி குழந்தைங்களுக்கு காது குத்துறது வேணாங்கன்னா அந்த மாதிரி போட்டு எல்லாருக்கும் சாப்பாடு போடுவாங்க. அதுக்கு அது எல்லாமே நிறைவேறதில்ல. எதுவுமே கவர்மெண்ட்டெலாம் அங்கே பண்ணல. எல்லாமே ஒன்று ஒன்றா வெற்றி ஆனாங்க தெரியுமா. அதனால் இது வந்து நான் ஒரு ஷார்ட்டில் போட்டிருப்பேன், என்னால் நான் போடுறேன். இந்த இருக்கத்துலேயே ரொம்ப சக்தி வாய்ந்தது ரொம்ப நம்மளுக்கு ஒன்று நிறைவேறாதான்னு நம்ம கேட்போம் தெரியுமா. குழந்த பாக்கி இருக்குதா இல்லையா, அப்புறம் நம்ம வெளிநாடு போவோமா போக மாட்டோமா, இந்த நோய் தீராதா அப்படின்ட்டு கேட்குறது தான் வந்து இது. அந்த உள்ளார வந்து 4 பூசாரிங்க வந்து இது பண்ண 2 பக்கமும் எலுமிச்சுக்க வச்சுக்கோங்க. வீடு கட்டுவோமா மாட்டோமா, இல்லை நல்லபடியாக இது வந்து முழுசாக முடிஞ்சிருமா அப்படின்றதுக்காக வரம் கேட்பாங்க. நான் அதே மாதிரி வரம் கேட்டேன். அது என்ன வரன்றதை வந்து நான் இப்போ சொல்லலை. அது வந்து சரியாகவும் இருக்காது. நான் நடந்தோடனே நான் வந்து கண்டிப்பாக இது ஜிங்க் பண்ணி கரெக்டாக போடுறேன். நான் கோச்சிக்காதீங்க. அதில் 2 பக்கமும் எலுமிச்சு வைக்கிறாங்களா, எங்கள் பச்சையம்மன்ட்ட வந்து பாட ஆரம்பிக்கிறாங்க. நானும் கையெடுத்து கும்பிட்டு வரம் கொடுங்கன்னு கேட்குறேன். ஆனால் எங்கள் அம்மன் வந்து எவ்வளோ அழகாக தரிசனத்தை கொடுக்குறேன். நீ எந்த கவலையும் படாது, நான் உன் பக்கத்துலேயே துணையாக இருக்கிறேன், உனக்கு காட்சி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மன் பாருங்கள் ஆசீர்வாதம் கொடுத்துட்டாங்களா. நான் கையெடுத்து கும்பிட்டேன்னா முழுமையான திருப்தியான வேண்டுதல் ஆசீர்வாதம் எல்லாமே கிடச்சி நேற்று நான் ஊர் திரும்பினேன். இதெல்லாம் வந்து நான் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து சொல்கிறேன்னா உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு கேள்விக்கான பதிலாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இவ்வளோ சொல்கிறாரா இந்த தம்பியோ அண்ணனோ யாரோ ஒருத்தவங்க இவ்வளோ சொல்கிறாங்களா. தன்னோட குறை இருக்கணுன்றது நான் காணிக்க போட சொல்லலை, உங்களுக்கு வந்து அன்னதானம் போட சொல்லலை, உங்களை வந்து எதுவுமே சொல்லலை. உங்களுக்குள்ளார ஒரு குறையும் வலியும் வேதனையும் இருக்கும் இல்லைங்களா, அதுக்கான பதில் தெரியாத இருப்பீங்க இல்லையா, அதுக்கான இதுதான் வந்து எங்கள் குலதெய்வம் கோயில். அப்புறம் அவன் நிறையா என்னை ஃபோட்டோ எடுத்தான். எல்லாத்தையும் ஒரே வீடியோவாக போட்டிருக்கிறேன். நீங்கள் நான் திட்டாதீங்க, என்னடா உன் மூஞ்ச பார்க்குறதுக்காடா நான் வீடியோ பார்க்குறதுன்னு. நான் உங்களை எல்லாத்தையும் ரசிக்கிறேன்ல, நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன்ல, அதே மாதிரி என் முகத்தையும் பார்த்துட்டு நீங்கள் திட்டுங்க, கோவப்படுங்க, சந்தோஷப்படுங்க, சிரிங்க. ஆனால் எனக்கு அது பிடிச்சிருந்துச்சி, அதை நான் செய்கிறேன். எனக்கே இதெல்லாம் ஓவராக தான் இருக்குது, அதிகமாக ஃபோட்டோ போடுறேன்னு. லக்கில் உயர்றவன் தான் அம்பானி, நம்ம உயர மாட்டோமா. நம்பிக்கையும் லக்கும் வந்து எங்கள் அம்மா பச்சையம்மன் கொடுப்பாங்க. நானும் ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், நானும் ஜெயிப்பேங்க கண்டிப்பாக. இது இல்லை வழி, நான் சரியான வழியில் போய் நான்